வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஆர்எஸ்எஸ் வர்சஸ் பிஜேபி இந்த சர்ச்சை சில நாட்களாகவே பரவலாக வந்துட்டு இருக்குது. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் உரசல், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபியும் மோதல், ரெண்டு பேரும் கருத்துக்களில் வேறுபடுறாங்கன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் பார்க்க முடிகிறது. அதற்கு பல சம்பவங்கள் நடக்குது. ஆந்திரா முதல்வர் பதவியேற்பு விழாவில் தமிழிசை சவுந்தரராஜன் வெர்சஸ் அமித்ஷா ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு சின்ன வீடியோ. அதில் என்ன பேசினதுன்னு தெரியாமலே அதை வைத்து 2 நாட்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறமா தமிழிசை விளக்கம் கொடுத்தது. இதே மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர் நாக்பூரில் பேசும் பொழுது ஆணவத்தில் ஆடினா நம்மளுடைய வெற்றி இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொன்னது. ஆர்கனைசரில் ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த லீடர் எழுதின ஆர்டிக்கிள். அதே மாதிரி ஜெய்ப்பூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் பேசினது. ராமர் கோவில் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டீங்க, ரொம்ப ஆணவத்தில் ஆடிட்டீங்க, அதனால் ராமர் உங்களுக்கு இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு 240 உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் இந்திய கூட்டணி அவர்கள் ராமரை புறக்கணித்தாங்க, அவங்களுக்கு வெறும் 230ன்னு சொல்லிட்டாரு. ஸோ ராமரினுடைய அந்த கோர்ட்டில் தீர்ப்பு சரியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆணவத்தால் ஆடினீங்க, அதனால் உங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காம கூட்டணியோட மெஜாரிட்டி கொடுத்துருக்குறாரு. அவங்க ரொம்ப ஆணவத்தில் ஆடினாங்க, அதனால் அவங்களுக்கு மெஜாரிட்டியே இல்லை அப்படின்றத சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இனிமேலாவது நீங்கள் திருந்தி இருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஜெய்ப்பூரில் பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படியாக ஆர்எஸ்எஸ்குள்ளேருந்து பல தலைவர்கள் பல கருத்துக்களை பிஜேபியினுடைய செயல்பாட்டை விமர்சிக்கக்கூடிய அளவில், எதிர்க்கக்கூடிய அளவில் அப்படின்றது இல்லாமல் விமர்சிக்கக்கூடிய அளவில் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நேரில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா இவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்களாம். அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஜெயிக்க முடியல. ஒடிசா, பீகார், ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்களில் கிடைத்த வெற்றியை வச்சு தான் நீங்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறீங்க. ஸோ குறிப்பாக பீகாரில் பார்க்கும் பொழுது ஷெராக் பாஸ்வானினுடைய லோக் ஜனசக்தி, அதே மாதிரி ஜித்தன் ராம் மாஞ்சியினுடைய இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா இந்த மாதிரியான பட்டியல் சமூக கட்சி அவர்களோட நீங்கள் கூட்டணி வைத்தது, அதனால் கிடைத்த வாக்குகள் வழியாக தான் பீகாரில் நீங்கள் ஓரளவு மெஜாரிட்டியை பெற முடிந்தது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்து தான் அவங்க இன்னும் சில விஷயங்களை சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள்லையும் நீங்கள் இந்த மாதிரியான கூட்டணி வைத்திருந்தீங்க அப்படின்னா ஓரளவு மெஜாரிட்டியே பிடித்திருக்கலாம். குறிப்பாக பகுஜன் பகுஜன் சமாஜோட கூட்டணி வைத்திருந்தார்கள் அப்படின்னா பல சீட்டுகளை ஜெயிச்சிருக்கலாம்ன்ற தகவலை நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லையும் சொல்ல முடியுது. நம்மளால் பார்க்கும் பொழுதும் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு, அதாவது குறிப்பாக நம்ம அயோத்தி வீடியோ போடும் பொழுது கூட சொல்லியிருந்தோம், வித்தியாசம் எவ்வளவோ அந்த ஓட்டை பகுஜன் சமாஜ் பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பகுஜன் சமாஜோட கூட்டணி வைத்திருந்தார்கள் அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கலாம். இன்னும் அவங்க சொல்கிறது மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான் இந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கட்சிகளோடு நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் பட்டியல் சமூகத்தினருக்கான கட்சிகள் இல்லையோ அங்கெல்லாம் புதுசாக கட்சிகளை ஆரம்பித்து அவர்களை வளர்த்து விட்டு அவர்களோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க. ஏன்னா பீகாரில் நம்ம சொல்லியிருந்த மாதிரி நேரடியாக பட்டியல் சமூகம், பழங்குடியினருடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரல. அது அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினருடைய கட்சிகளோட அந்த கட்சிகள் வழியாக தான் பிஜேபிக்கு வந்திருக்குது. இன்னொரு பக்கத்தில் மத்திய பிரதேசத்தில் எல்லா தொகுதிகளையும் பிஜேபி ஜெயிச்சிருந்தாலும் ஓவராலாக இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது சிறுபான்மை சமூகத்தினரினுடைய வாக்குகள் பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தூரில் காங்கிரஸ் களத்திலேயே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் நம்மளுடைய வாக்கு வேஸ்ட்டாக போகணும்னு கூட நினைக்காம களத்துக்கு நோட்டாவுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சிறுபான்மை சமூகத்தினரினுடைய மத்தியில் அவர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய வாக்கு பிஜேபிக்கு வராத வகையில் தடுக்கக்கூடிய வேலையை எதிர்க்கட்சியினர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர் அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரி அவர்களை அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை வைத்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட கூட்டணி வைங்க. இல்லாத மாநிலங்களில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். அது இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜேபியிலையும் நிறைய பட்டியல் சமூகம், பழங்குடியின சமூக மக்களை, தலைவர்களை சேருங்க. வெறும் பெயரளவில் இருக்கக்கூடாது. அந்த தலைவர்கள் திறமையானவர்களாகவும் அவருக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அளவுலையும் அந்த தலைவர்களினுடைய செயல்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. பிரதமருக்கும், உள்துறை அமைச்சருக்கும், சுகாதாரத்துறை அமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டாவுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறாங்கன்ற தகவலையும் நம்ம நாளிதழில் பார்க்க முடிகிறது. ஸோ இது ஒரு கரெக்டான ஒரு சஜஷன் மாதிரி தான் நமக்கும் தெரியுது.
அந்த சமூகத்தினருடைய வாக்குகள் இப்படி தான் வருது அப்படின்னும் அந்த சமூகத்தினருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவர்களினுடைய நம்பிக்கையை பெறலாம், அவர்களுக்கு அந்த சமூகம் முன்னேறுவதற்கான வேலையை செய்யலாம், அதே நேரத்தில் வெற்றியும் பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை இப்போவே கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் பிஜேபி இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.